ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்த வீடியோ தான். நான் வந்து சண்டே லஞ்சுக்கு பரோட்டா பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சரி, நைட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. என்ன பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். வாழையில் இருந்துச்சு அப்படின்னா அடியில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே கிரேவி டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே பரோட்டா சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கு மேலே சிக்கன் ஃப்ரை பண்ணது நிறையவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அதுவும் நிறைய சேர்த்துக்கோங்க. அந்த பரோட்டா கிரேவி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. முட்டை ஆம்லேட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அது ஒரு லேயருக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டை வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கே. எல்லாமே இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மண் சட்டி சூட்லேயே அந்த கிரேவி பரோட்டா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம வெறும் பரோட்டா சால்னா வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. யாராவது வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.